ஆண்டவனின் தோட்டத்தில் ஆண்டென்னும் பூச்செடியில் அடுத்த மலரின் ஜனனம் அதை ஆவலுடன் எதிர்நோக்கும் கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் முதல்வர் அவர்களை டாக்டர் பி கீதா அம்மையார் அவர்களை தலைமையுரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். Very happy morning to everyone gathered over here on and off the dais. So today it gives me an immense pleasure by just looking into this kind of an audience and the guests who have taken part in this program. And this gives me a privilege and very honored to stand in front of you and talk few words regarding all the achievements done by the ladies and why this Women's Day has been celebrated across the globe. So of course, men are the backbone for women, and because of only men, women have come to this kind of a level. So first appreciation goes to the men, and next the achievements done by the ladies. So it is so excellent in the upcoming years. Few of the women achievers are doing so wonders, and they could achieve the highest platform wherever they go, and they have a very dedication, a passion, and they feel more energetic when they do their action. They plan it very meticulously and execute all kind of a work. So in this occasion, along with Sri Kavithalayam Foundation and Women Empowerment Cell of KPR College of Arts, Science and Research jointly organizes this award program, Veeramangai Velu Nachiyar 2024 Awards. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கும் பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் ஆயுதங்களாகும். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று பல்வேறு துறைகளிலும் பெண்கள் சோதனைகளை பல கடந்து சாதித்து வருகின்ற சூழல் உள்ளது. அத்தகு வீரமங்கைகளை சிறப்பிக்கும் வகையில் இவ்விழாவினை ஏற்பாடு செய்துள்ள கவிதாலயம் ஃபவுண்டேஷன்ஸ் திருமதி கவிதா அவர்களுக்கும் அவருக்கு பின்புலமாக பக்கபலமாக விளங்கும் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும் எனது அன்பும் வாழ்த்துக்களும் உரித்தாகுகிறேன். மேலும் இவ்விழாவினை உடனிணைந்து நிகழ்த்தி கொண்டிருக்கும் விமன் எம்பவர்மெண்ட் செல் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் என அனைவருக்கும் என் நெஞ்சமும் இனிக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று விருந்தாளர்களாக வந்துள்ள வீரமங்கையர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். இவ்வினிய நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நபர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். So let us all wait for the next couple of hours and we'll see like what are all the achievements they have made and how they have come up to this position. So let us all give them a very good round of applause for their achievements they have done so far. So with this, I take my chair. Thank you and best luck for the ever coming up next academic year. Thank you. Thank you, ma'am. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் எனும் நோக்கில் ஸ்ரீ கவிதாலயா ஃபவுண்டேஷன்ஸ் நிறுவனர் கவிதா சுரேஷ் அம்மையார் அவர்களை வாழ்த்துரை மற்றும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்ய அன்புடன் அழைக்கிறேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அப்படிப்பட்ட அருமையான என் அன்னை தமிழையும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஒரு அற்புதமான விருது விழா, வீரமங்கை வேலு நாச்சியார் விழா. எதற்காக இந்த விழாவோட பேர் இதில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு பெண்களாக வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி மரப்பாச்சி பொம்மைக்கு புடவை கட்டி அழகு பார்த்த சமுதாயத்தில் நம்ம இருந்தாலும் கூட
பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் தான் நான் என்றைக்குமே சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இத்தனை தடைகளையும் தாண்டி பல போராட்டங்களையும் தாண்டி அச்சீவர்ஸ் இன்னைக்கு நம்ம மேடையில் வேலு நாச்சியார் விருது வாங்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு மிகப்பெரிய அச்சீவர்ஸ். பல போராட்டங்களை தாண்டி இங்கே விருது வாங்க வந்திருக்கும் அத்தனை பேரையும் கவிதாலயம் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் கேபிஆர் கல்லூரி சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். கவிதாலயம் ஃபவுண்டேஷன் ஒரு 10 வருடமாக நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். கஜா புயலில் தொடங்கி தொடர்ந்து எங்களால் என்ன முடியுமோ மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினச்சது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட கைகோர்த்து எப்பொழுதுமே நீ இந்த விஷயம் செய்கிறேன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய நல்ல உள்ளங்களும் எங்களோட இணைந்தனால மட்டும்தான் இந்த கவிதாலயம் ஃபவுண்டேஷன் 4ஆம் ஆண்டை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த விழா இன்னும் அழகாகணும் அப்படின்றக்காகவும் சிறப்பாகணும் அப்படின்றக்காகவும் இந்த விழாவிற்காக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேரையும் கவிதாலயம் ஃபவுண்டேஷன் மற்றும் கேபிஆர் கல்லூரி சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. மதிப்புக்குரிய திருமதி பி கீதா மேம், பிரின்சிபல் கேபிஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அவர்களை இந்த நேரத்தில் கவிதாலயம் ஃபவுண்டேஷன் சார்பாக சிறப்பு செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்மளுடைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இன்று வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் மதிப்புக்குரிய திரு சரண் சார். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் த ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் இந்தியா அண்ட் மலேசியா. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 23 வருடங்களாக மருத்துவத்துறையில் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி சார்கிட்ட போய் பேசினா ஒரே விஷயம் தான் சொல்லுவார், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த நோயாக இருந்தாலும் எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் இன்றைக்கி தீர்வு மட்டுமே கொடுக்கணும், எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், பல 100 வருடங்கள் வாழணும் அப்படின்றத மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருந்தாலும் கூட அது அவரோட ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் நிறைய சமூக சேவை செய்கிறாரு. ஒரு அற்புதமான மனிதர். இன்றைய விழாவில் எங்களுக்கு இன்னும் அவருடைய ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் கூட இந்த நேரத்தில் எங்களுக்காக வருகை புரிந்த மதிப்புக்குரிய திரு சரண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களை சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் த சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் மதிப்புக்குரிய சரண் சார் அவர்களை சிறப்பு செய்வதற்காக இந்த கவிதாலயம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சுரேஷ்குமார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்முடைய சிறப்பு விருந்தினருக்காக. ஸோ மச் சார். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய டாக்டர் லயன் எஸ்வி நந்தகோபால் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அட்மின் ஆஃப் ஆத்மா அறக்கட்டளை, எம்டி, இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட். ஆயிரக்கணக்கான ஆதரவற்ற அனாதை பிணங்களை யாரோட உதவியுள்ள தனி மனிதராக இன்றைக்கி பார்த்து அவங்களுக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்குகளை எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அவர்கள் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்ததுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய திரு டிஸ்கோ காஜா சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். சமூக ஆர்வலர், காஜா ஃப்ளவர் டெக்கரேட்டர்ஸ் கோவை. இந்த மேடை இவ்வளோ அழகாக இங்கே இருக்குது. நம்ம எல்லாருமே அழகாக இருக்கும். அந்த அழகை இன்னும் மேடைக்கு ரொம்ப அழகாக இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி நேற்றுக்கே இங்கே வந்து தேவையான அத்தனை விஷயங்களும் பார்த்து ஒரு சகோதரராக இருந்து இவ்வளோ பெரிய அழகான டெக்கரேஷன் பண்ணி கொடுத்த ஒரு அற்புதமான சமூக சேவகர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஓடி ஓடி சேவை செய்யக்கூடிய மதிப்புக்குரிய திரு டிஸ்கோ காஜா அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களை சிறப்பு செய்வதற்காக சுரேஷ்குமார் சார் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னோட ஹஸ்பண்ட் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து உமாராணி, உதவி பேராசிரியர், பிஷப் அப்பாசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. என்னுடைய அன்பு சகோதரின்னு சொல்லலாம். எங்களுடைய ஃபவுண்டேஷனில் எந்த ஒரு விழாவானாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, முதல் காலம் அவங்களுக்கு போயிடும் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விட இந்த வார்த்தையை தவிர இது வரைக்கும் அவங்க எதுவுமே என்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் இது வரைக்கும் என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து எங்களோட எந்த விழாவுக்கும் முன்னாடி நின்று எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் செய்யக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் அன்பு சகோதரி மதிப்புக்குரிய உமாராணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உதவி பேராசிரியர், பிஷப் அப்பாசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்களை சிறப்பு செய்வதற்காக ஸோ மச் மேம். அடுத்து லயன் டாக்டர் KN சோபனா ராஜ்குமார், சமூக ஆர்வலர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேமை வந்து கண்டிப்பாக நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா டிஸ்கவரி சேனலில் மட்டும்தான் இன்னும் நான் பார்க்கலாம் அவங்கள. ஏன்னா எல்லா சேனல்லையுமே இந்த நிறைய ப்ரோக்ராமுக்கு சிறப்பு விருந்தினராக போகிறாங்க. மனிதர்களுக்கு நம்ம நிறையா சர்வீஸ் பண்ணுறோம். அதை தாண்டி ஐந்தறிவு ஜீவன் இருக்கக்கூடிய பெட்ஸுக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு முன்னெடுத்து ரோடு சைடு இருக்க நிறைய அனாதை நாய்கள், ரோடு சைடு இருக்கும் இல்லையா, ஆதரவற்ற நாய்கள், அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுறதுல இவங்க மனம் தொட்டது காரணம் என்ன அப்படின்னா, வாயில்லா ஜீவிகளும் உயிர் வாழணும் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு நல்ல எண்ணம். இப்போ கூட கலைஞர் டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் 3 குழந்தைகளை அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கல்வி செலவு கல்லூரி வரைக்கும் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சோபனா ராஜ்குமார் மேம் நம்மளுடைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களை இந்த நேரத்தில் சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அழகிய தருணம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்மளுடைய விழாவை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய சரண் சார், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் சேர்மன் அண்ட் ஃபவுண்டர், இந்தியா அண்ட் மலேசியா முழுவதும் ஒரு அற்புதமான மருத்துவம். எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த வித சைடு எஃபெக்டும் இல்லாமல் அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்களானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிராண்ட் நேம் உருவாக்கி சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். எப்போ போனாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கூப்பிட்டு உடனே வந்து நம்மளை மதித்து பேசி நமக்கு செய்ய விட ரொம்ப ஒரு அன்பான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். சாரோட ஆஃபீஸ் போனோம்னா சும்மா கூட அனுப்ப மாட்டார், காம்ப்ளிமெண்ட்டாக அவ்வளோ கொடுத்து அனுப்புவார். அதனால் எல்லாருமே படையெடுத்துட வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சார் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர் வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக சரண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்.